சேர்ந்து பயணிக்க முடியாது. பர்சனல் ரீசன்ஸ்னால தான். எனக்கு பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. அரையல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஆமாம், ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே, இப்போ சமீப காலமாக நடிகர்கள் அவங்க ஒரு நடிகர் அவரை வச்சிருக்காரு இவரை வச்சிருக்காருங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மையானு கூட தெரியல. அவங்க மனைவி அளித்த புகாரை வச்சு நிறைய பேர் ஒவ்வொரு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகை இவங்க தான், அந்த நடிகை இவங்க தான், அப்படி இப்படின்னு கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகலை, அதை பற்றியும் நம்ம ஊரெல்லாம் பேசுவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இவரோட எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு, நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? கேட்காமலாம் இல்லை சார், கேட்டுவிட்டேன் சார். ஆரம்ப காலகட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் நிறைய பாட்டுகள் பண்ணியிருந்தார். அவங்க 2 பேர் காம்போ சேர்ந்தாலே அந்த படம் ஹிட்டு தான் சொல்லிட்டு தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அதுக்கப்புறம் ஏன் சிவகார்த்திகேயன் படத்துக்கு மியூசிக் பண்ணலை அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட்ஸை அந்த மியூசிக் டைரக்டரே கிளியர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக் டைரக்டர் அவரே அவர் வாயாலே சொல்லிட்டாரு. துரோகம் அப்படின்னா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழியை பார்த்துருப்போம். அதை பண்ணவர் நம்ம சிவகார்த்திகேயன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்த மியூசிக் டைரக்டரோட பர்சனல் லைஃப்பில் விளாண்டார் மனுஷன். அவரும் அவர் ஒய்ஃபும் கடைசியில் டிவோர்ஸ் பண்ணுற லெவலுக்கு போகிற அளவுக்கு ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயன் பண்ணிட்டாரு. அதை அந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லவே மாட்டேங்கிற விஷயம் அது அது அவர் மூலியமா நடக்கும்போது எனக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு ஒரு வலியும் வேதனையும் அது கொடுத்துச்சு. ஏன்னா தன்னோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் மூடி மறைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லை சார், குழந்தைங்களோட எதிர்காலம் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அந்த மனுஷனோட ஒரு மனசை பார்த்தீங்களா? என்னதான் தனக்கு துரோகம் பண்ண ஒரு மனைவி குழந்தைகளை பற்றி யோசிக்காமல் எத்தனையோ பேர் பப்ளிக்காக சொல்லிடுவாங்க. ஆனால் குழந்தைகளோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் யோசித்து அதை பற்றி வெளியிலேயே சொல்லாமல் விலகி டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த மனுஷன் இருக்கார். சிவகார்த்திகேயனோட நீங்கள் சேர்ந்து திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இல்லைங்க, உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண ஆளுக்கு நீங்கள் எப்படி திரும்ப நீங்கள் அப்போ நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. உண்மையாக சொல்லப்போனால் இந்த அளவுக்கு ஓப்பனாக யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த ஜென்மத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த ஜென்மத்தில் மேபி பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் அவளை விட்டு பிரிச்சுட்டேன், இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போய் மியூசிக் பண்ணலான்னு பார்த்தாலும் எனக்கு அவன் பண்ணதும் துரோகம் தானே, அதை எப்படி நான் மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட யோசிக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கி சிவகார்த்திகேயனோட ஒரு லீலைகளை பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவர், வல்லவர், அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆள் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்திருக்காங்கன்னா இன்னும் போக போக அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அதனால் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த நடிகரும் நல்லவரும் கிடையாது. நல்லவர்னு பட்டம் கொடுக்கணும்னா ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், அது அஜித். மனைவியை தவிர வேறு யார் மேலேயுமே ஒரு இது இல்லாமல் இருக்க ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு பேச்சே வராமல் இருக்குது. மற்ற எல்லா சினிமாவில் இருக்க எல்லார் மேலேயும் அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம தலையை பற்றி பேசுகிறேன். தலை ரசிகரான்னு கேட்கிறோம். தலை ரசிகர் கிடையாது, தளபதி ரசிகரும் கிடையாது. தளபதி மேலே கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதில் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த நடிகை அந்த இப்போ ரீரிலீஸ் ஆன படத்தில் நடித்த நடிகை அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, இருக்கிறதுலே ஃப்ளாப்பான ஒரு படத்தில் நடித்த நடிகை, இவங்க கொரோனா டயத்தில் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு. ஏங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது தப்பாங்க? அதாவது கள்ள தொடர்பில் இருக்கிறவங்க யாராவது டைரெக்டாக இப்படி வீட்டுக்கு போவாங்களா? அதை ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு இவங்க வீட்டுக்கு போனாங்களாமா. ஏங்க, அவங்க அஃபேரில் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு யாராவது இது பார்க்காம இருப்பாங்கன்னு தோணுதா? ப்ரெஸ்ஸு எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரி செய்வாங்களா? இதை கூட யோசிக்க தெரியாத மரமண்டை இருக்காங்க. என்ன செய்யணும் தெரியல. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் என்ன தெரிவிச்சிருங்க. நன்றி.